பிரான்சிஸ் அவர்கள் திறந்து வைத்த புனித கதவை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மூடி வைத்திருக்கிறார். இதன் மூலம் 21ஆம் நூற்றாண்டின் கத்தோலிக்க திரு அவையின் மிக முக்கியமான ஆன்மீக நிகழ்வுகளில் ஒன்று நிறைவு பெற்றது. நம்பிக்கையின் யூபிலி ஆண்டின் இறுதி தருணம் இதுவாகவே அமைந்தது. திருக்காட்சி பெருவிழா, அதாவது மூவேந்தர்கள் என்று அழைக்கப்படும் ஞானிகள் பெத்லஹேமுக்கு வருகை தந்ததை கொண்டாடும் நாளன்று அமைதியை தேடுவோருக்கு அதன் உண்மையான பொருள் என்னவென்று திருத்தந்தை அவர்கள் தமது மறையுரையில் விளக்கினார். அமைதியை விரும்புவதும் தேடுவதும் என்பது புனிதமானவற்றை பாதுகாப்பதாகும். அதாவது எளிதில் காயப்படக்கூடிய மென்மையான குழந்தையைப் போன்ற புதிதாக பிறந்தவற்றை பாதுகாப்பது என்பதாகும். ஒரு சிதைந்த பொருளாதாரம் நம்மை சுற்றி எல்லாவற்றிலுமிருந்து லாபம் ஈட்ட முயற்சி செய்கிறது. தேடுதல், பயணம் செய்தல் மற்றும் புதிதாக தொடங்குதல் போன்ற மனித இயக்கங்களை சந்தை எவ்வாறு வெறும் வணிகமாக மாற்றுகிறது என்பதை நாம் காண்கிறோம். நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். எல்லாவற்றையும் ஒரு விற்பனை பொருளாகவும் மனிதர்களை நுகர்வோராகவும் சுருக்கிவிடும் இத்தகைய போக்கிலிருந்து தப்பி ஓட இந்த யூபிலி நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளதா? ஞானிகள் இன்றும் இருக்கிறார்கள். அவர்கள்தான் இடர்களை எதிர்கொள்ளும் சவால்களை ஏற்றுக்கொண்டு தங்களுக்கான தனிப்பட்ட பயணத்தை மேற்கொள்பவர்கள். நாம் இருக்கும் ஒரு சிக்கலான, ஆபத்தான உலகில் தேடல் மற்றும் பயணத்தை தொடங்குவதற்கான அவசியத்தை உணர்பவர்கள் அவர்கள்தான். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த வழிபாட்டு நிகழ்வில் பங்கேற்றனர். திருப்பலிக்கு பிறகு திருத்தந்தை அவர்கள் புனித பேதுரு பேராலயத்தின் உப்பரிகையில் தோன்றி இறை மக்களோடு இணைந்து மூவேளை ஜெபத்தை ஜெபித்தது கவனிக்கத்தக்கது.